குருவாழ் குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் மேசராசி சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராகு கேது குரு பெயர்ச்சி 2021 ஆண்டு உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது சுருக்கமாக பார்ப்போம் வாருங்கள். முதலில் சிரமப்படாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி. உங்கள் ராசி மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இவ்வாண்டு முதலில் ஆரோக்கியம் மேம்படும். எப்படி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த வயதினாலும் சரி, இளம் வயது முதல் முதியோர் வரையில் அனைவருக்கும் ஆரோக்கியம் மேம்படும். குறிப்பாக முதியோர்கள் என்றால் மீசை அப்படி முறுக்கிட்டு எழுந்து கம்பீரமாக செல்வார்கள். அந்தளவு ஆரோக்கியம் மேசராசி என்பவர்களுக்கு மேம்படும். அடுத்து, ரொம்ப நாளாக எதிரி தொழில் இருந்து நீங்கள் இந்த ஆண்டு விடுபெற போகிறீங்க. உங்களால் வாழக்கூடாதுன்னு தொல்லை மேலே தொல்லை, கஷ்டமான கஷ்டம் அப்படி கொடுத்துட்டே இருந்தாங்களே எதிரிங்க. ஊரை விட்டு எங்கே ஓடி போடலாமா, இருக்கிறதா வேண்டாவா, இவங்க தொல்லை தாங்க முடியலையே என்று வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்த நீங்கள் ஆளுந்து விடுபட்டு நீங்கள் எங்கேயும் ஊரை விட்டு போக வேண்டாம். விடுபட்டு அவங்களே அடங்கி போயிடுவாங்க. நீங்கள் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. அவர்கள் தவறை உணர்ந்து அவர்களே திருந்த போகிறாங்க. அதனால் நீங்கள் எதிரை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதேபோல் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். பொருளாதாரம் உயரும். ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா, பணத்துக்கு வந்தாலும் எவ்வளோ வந்தாலும் பற்ற மாட்டேங்குது, எனக்கு காசு கிடைக்க மாட்டேங்குது, லோன்லாம் பண்ணி பார்த்தோம் கிடைக்கல, இப்படி நாலாவது விதத்தில் எங்கெங்கேயும் முயற்சி பண்ணுறோம், பணம் புரட்டுறோம், முடியல. ஒரு காரியம் செய்யறதுக்கு, நல்ல காரியம் செய்யறதுக்கு முடியலனாக்கா கண்டிப்பாக இந்த ஆண்டு நீங்கள் கண்டிப்பாக கடன் உடனே வாங்கி ஏதாவது வீடு கட்டுவீங்க, ஒரு சுபகாரியம் நிறுத்துங்க. கேட்ட இடத்துலேருந்து பணம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆஃபீஸில் ஒரு லோன் போட்டிருந்தா கூட, ஒரு பேங்க்கில் என்ன பண்ணால் கண்டிப்பாக அந்த லோன் வரும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். முக்கியமாக பார்த்தா விளையாட்டு வீரர்கள், விளையாட்டுத்துறையில் இருப்பவர்கள், மேசராசி அன்பர்கள், டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போட்டு விளையாடுங்க, ஸ்டேட்டு டு ஸ்டேட், மாநிலம் டு மாநிலத்தில் விளையாடுங்க, வெளிநாடு சென்று விளையாடுங்க. இந்த மாதிரிலாம் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாடு சென்று வெளிமாநிலம் சென்று பதக்கங்களும் அவார்டு வாங்கிட்டு வர போகிறீங்க. வீட்டுக்கு, சமுதாயத்துக்கு, நாட்டுக்கு பெருமை சேர்த்து தர போகிறீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கு இவ்வாண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஜெயிக்க போகிறீங்க, வெற்றி காண போகிறீங்க. அதனால் விளையாட்டு வீரர்கள் ரொம்ப தெம்பாக உற்சாகமாக உடம்பு கொஞ்சம் அக்கறையாக பார்த்துக்குங்க. அதே போல் தான் இடம் எதாவது மாறணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சப்போஸ் வீடு மாற்றணும், இல்லை வேறு ஊருக்கு போகணும், கடையை ஷிஃப்ட் பண்ணணும், அப்படி ஏதாவது ஒரு பிளானிங் இருந்தாக்கா மாற்றத்தில் கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யலாம். இடம் மாற்றம் செய்யலாம். அதுக்குண்டான எல்லா நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது எங்கே நீங்கள் நினைக்கிறீங்களோ, வெளி மாநிலமோ இல்லை டிஸ்ட்ரிக்டோ, ஊரை விட்டு தூரமோ, வீடு மாற்றத்துக்கு, வாடகை வீட்டில் இருக்கீங்க சொந்த வீட்டுக்கு மாற்றத்தோ, இல்லை வாடகை வீடு இன்னொரு வாடகை வீட்டுக்கு மாற்றுறதோ, இல்லை கவர்மெண்ட் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுருக்கீங்களா, இடம் மாறி போகலாமாண்ணா, அந்தமாதிரி இடம் மாறி போகிறதுக்கும், இந்த மாதிரி இடம் மாறத்துக்கு போகிறதுக்கு வரத்துக்கெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இடம் மாற்றத்திற்கு மேசராசி என்பவர் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. இடம் மாறிக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது திருமணம் செய்யணும்னு நீங்கள் காத்துட்ருக்கீங்களாக்கா, மேசராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த முறை இந்த ஆண்டு சிறப்பாக அமையும். அதாவது உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து வரன் கண்டிப்பாக வரும். சொந்த இடத்துல கூட நீங்கள் கொடுக்கலாம், இல்லை கேட்டு போடணும்னு கேட்கலாம், கொடுக்கலாம். கேட்டு போடலாம், வீடு கேட்பாங்க, நீங்கள் கொடுக்கலாம். அரசு வேலை உள்ள மாப்பிள்ளை உங்கள் பெண் பிள்ளைக்கு இந்த முறை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டும். நீண்ட நாள் தள்ளி போயிட்டு இருந்த அந்த திருமணம் உறவு, திருமணம் பந்தம் இந்த ஆண்டு சீரும் சிறப்பமாக உங்கள் பெண் பிள்ளைக்கு நடக்கப் போகிறது. அதே போல் ஆண் பிள்ளைகளுக்கும் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்டு திருமணம் கைகூடும். நீண்ட நாளாக தள்ளிகிட்டே போகுது திருமண பந்தம், தள்ளி போயிட்டே இருக்குது. ஏதோ ஒரு காரணம், அந்த தோஷங்குது இந்த தோஷங்குது, ஏதோ எத்தனையோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்படி இருந்தது எல்லாமே சங்கடப்பட வேண்டாம், மனசை தளர விட வேண்டாம், தைரியமாக இருங்க. இந்த முறை உங்களுக்கு அது கண்டிப்பாக நடந்து இன்னொரு திருமணம் நடக்கும். அது வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.